யாராச்சும் சீக்கிரம் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்க. பிபி ட்ராப்பா இருக்கு. ட்ராமாடிக் பேக் சிவியர். குயிக்கா ஐசியூ கொண்டு போங்க. ஜிசிஎஸ் லோ, ரைட் சைடு ரெஸ்பான்ஸ் இல்லை. டூ லேட். ஹெமரேஜ் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. ஸ்ட்ரோக் ஆல்ரெடி செட். இமிடியேட்டாக ஃபேமிலிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க. உங்கள் பொண்ணுக்கு தலையில் அடிப்பட்டனால பக்கவாதம் வந்திருக்கு. அதனால் வலது பக்கம் ஃபுல்லாக வந்து பாதிச்சிருக்கு. இங்கே நாங்கள் ஒரு 10 days வந்து எக்ஸ்டர்னல் தெரப்பி கொடுப்போம். அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு போய் மெடிக்கேஷன்ஸையும் தெரப்பியும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம ஷோவோட 50th எபிசோட். இந்த 50th எபிசோட் எவ்வளவு ஸ்பெஷல்னா, நம்ம இன்டர்வியூ எடுக்க போற பர்சனும் அவ்வளவு ஸ்பெஷல். நம்மலாம் சின்னதா அடிபட்டாலும் தோண்டணும், ஆனா சிலர் பல தடைகளை தாண்டியும் சாதிச்சிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒருத்தவங்க தான் இன்னைக்கு நம்ம இன்டர்வியூ பண்ண போறோம். இப்ப சோசியல் மீடியா சென்சேஷனா இருக்க இவங்க வீடியோஸ்ல எல்லாரும் அவங்க வாய்ஸ் மட்டும் தான் கேட்டிருப்பீங்க. யாரும் அவங்கள பாத்திருக்கவே மாட்டீங்க. அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்கு. அந்த முக்கியமான ரீசனை நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மிஸ் லீலா. வணக்கம் அபி. ஸ்ட்ரோக் பேஷண்ட் டு டீச்சிங் ப்ரொஃபஷன், இந்த ஜர்னியை பத்தி சொல்லுங்க. கல்வி ஒரு மனுஷனை உயர்த்துற மாதிரி வேற எந்த விஷயமே ஒரு மனுஷனை உயர்த்தாது. அந்த கல்வியை நான் எல்லாருக்கும் சொல்லி தரணும்னு நினைச்சேன். நான் ஸ்ட்ரோக் பேஷண்ட் இல்ல, ஆமா, அதை தாண்டி நான் முன்னாடி இருந்தே டீச்சர் தான். இதுக்கப்புறமும் நான் உங்க இல்ல டீச்சர் தான். That's truly inspiring, Miss Leela. இவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸையும் தாண்டி உங்களுக்கு சாதிக்கணும்ன்ற எண்ணம் எப்படி வந்துச்சு? அம்மா வண்டிக்கு என்னமா ஆச்சு? வண்டியா? எந்திரிச்சு நடக்க முடியுதா உன்னால? முதல்ல எந்திரிச்சு நட, அப்புறம் வண்டியை பத்தி எல்லாம் கேட்டியம்மா. ஹேய், என்னடி பேசுற? ஏன் வெளியே போடி. ஏன் இருக்கிறது தானே சொன்னேன், என்ன படிச்சு கேட்டீங்க? எதுவும் பேசினா மனசுல வச்சுக்காதம்மா, சரியா? சின்ன பொண்ணு, கவலைப்படாத. என்னக்கா கிளம்பிட்டீங்களா? ஆமாப்பா. உங்க பொண்ணுக்கு இன்னும் கை கால் எடுத்துக்கிட்டாங்க, அப்படியா? ஆமாப்பா, யாருக்கா எதிர்பார்த்தா அப்படி நடக்கும். வேற என்ன பண்றது, எங்க வீட்டுல நீதான் பண்ணது, ரொம்ப பாக்கணும். எனக்கு இருந்த டீச்சர் வேலையே போயிடுச்சு. அதை நினைச்சு அவ ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காக்கா. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னே தெரியலக்கா. என்ன பண்றதுங்க, கடவுளே வச்சு கூடிங்க. அதான் வேற வழி, வேற எதுவும் பண்ண முடியாது. அதுல நம்ம இருக்கிறதுக்கு எனக்கா இருக்கு. அவன்தான் அவனோட யோசனை தான் இதுல வந்து முக்கியம். அவள்கிட்ட சொல்றேன் காப்பாக்கு. சரி பாக்கலாம். இந்த பொண்ணெல்லாம் எதுக்கு தான் இப்படி வேலை சொல்றாங்களோ, பார்த்து போமா. லீலா, லீலா, உங்க அம்மாட்ட பேசினேன். என்ன கை கால் எடுத்துக்கிச்சாமே. நீ மாட்டம் அங்கிட்டு இங்கிட்டு பேகை போட்டு மினிக்கின்னு திரிஞ்சிட்டு இருந்த. இப்ப இப்படி வீட்லயே முடங்கி உட்கார்ற மாதிரி ஆயிடுச்சு. பாத்துக்கோ. ஒன்னும் கவலைப்படாதம்மா. எனக்கு தெரிஞ்ச ஒரு கோயில் இருக்கு, அங்க போய் ஒரு பூஜையை போட்டீங்கன்னா எல்லாம் சரியாயிடும். நந்து, இங்க பாரு, நாளைக்கு உனக்கு இதே நிலைமை தான். லீலா, உனக்கு டீச்சர் வேலை போயிடுச்சுன்னு நினைச்சு கவலைப்படாதாம்மா. என் கூட வேலை பார்க்குற அக்கா உனக்கு ஒரு கடை வச்சு கொடுக்கலான்னு ஒரு யோசனை சொன்னாங்க. அதே மாதிரி நானும் உனக்கு ஒரு கடை வச்சு கொடுக்கலான்னு நினைக்கிறேம்மா, சரியா? அது உனக்கு மைண்ட் ரிலாக்ஸும் ஆகும், அதே மாதிரி உனக்குன்னு ஒரு கையில வருமானம் கிடைக்குமா, சரியா? கடையா? வருத்தப்படாத, சரியாம்மா?
4 அல்வா தாங்கக்கா. நீ எடுத்துக்கோங்க. பாப்பா பாப்பா காசு காசு பாப்பா பாப்பா. சீதா காசு வச்சிருக்கோம் சீதா. நிறைய முதலாளி லாபமும் இல்ல ஒன்னும் இல்ல, காசு வேற வந்து. இன்னொன்று பிரச்சனை உனக்கே தெரியும், இந்த வேலையை எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கணும்னு சொல்லிட்டு. இந்த ஆக்சிடென்ட் ஆனதுனால இந்த வேலைக்கே நான் போக முடியல. அம்மாவா பார்த்து ஒரு கடை வச்சு கொடுத்தாங்க. ஆனா அந்த கடையிலயும் இந்த நிலைமையை பயன்படுத்திட்டு சின்ன சின்ன பசங்க எல்லாம் பொருள் எல்லாம் திருப்பிட்டு போறாங்க. எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது. எனக்கு அந்த வேலை சுத்தமா பிடிக்கல. நீ உனக்கு பிடிச்ச டீச்சிங் ப்ரொஃபஷனே பொண்ணுமே இல்லைதாங்க. எப்படி இந்த நிலைமையில நாங்க போய் நின்று நடத்த முடியும்? அது மட்டும் இல்லாம பசங்களை கிண்டல் பண்றாங்க இந்த கையும் காலையும் பார்த்து. இப்ப எத்தனையோ சோசியல் நெட்வொர்க் இருக்கு. நீ அதுல இருந்து ஏதாவது ஒரு ஷைன் பண்ண வேண்டியதானே? அப்படியாலும் நான் நீங்களே பேசணும், அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கணும், அதெல்லாம் எவ்வளவு கஷ்டமான வேலை. எந்த காலத்துல இருக்க? வாய்ஸ் கொடு. வாய்ஸ் மூலமா நீ உனக்கு ஒரு ஐடென்டிட்டியை உருவாக்கணும். அது மூலமா நிறைய பேருக்கு சொல்லி கொடு. உனக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. நல்லாதான் இருக்கு, பாப்போம். நான் எதுவும் பார்த்துட்டு சொல்றேன். எல்லாமே நல்லபடியா நடக்கும், எதுவும் கஷ்டப்படாது. சரியா? சரி. இங்க பாரு, டீச்சிங் தானே என் ப்ரொஃபஷன். அதனால என் ஃப்ரெண்டு சொன்னான்னு சொல்லி நிறைய வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டு வச்சிருக்கேன். இதெல்லாம் வந்து சோசியல் மீடியால போடலாம்னு சொல்லி அவ சொன்னா. இதெல்லாம் வீடியோவா மாத்திக்குத. இதெல்லாம் ஆகுற காரியமாக்கா. உன் ஃப்ரெண்ட் ஏதோ உன்னை மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே நீ ரெக்கார்ட் பண்ணி தூக்கிட்டு வந்துருவியா? நமக்கு எந்திரிச்சு நிக்கவே வழி இல்லை. இதுல உட்காந்து உனக்கு நான் எடிட் வேற பண்ணி தரணுமா? உள்ள வேலையை பார்க்கவே எனக்கும் அம்மாக்கும் நேரம் இல்ல. ஏன் தான் இப்படி பண்ணுவியா அக்கா? எடுத்துட்டு போக்கா தயவுசெய்து. நீ சொல்றது கரெக்ட் தான்மா. உன்னை கஷ்டப்படுத்தல நினைச்சுக்காத, புரியுமா? ஹலோ டி. சொல்லுடி, வேலைலாம் எப்படி போயிட்டுருக்கு? அதை ஏண்டி கேட்குற? வாய்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். சீதாட்ட கொண்டு போய் கொடுத்து வீடியோவாக மாற்றி தர சொன்னேன். இருக்கிற வேலையில் நீ வேற ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்குறா. எனக்கு என்ன பண்ணனே தெரியல. நீ ஒன்றும் கவலைப்படாதடி, நான் இருக்கேன் உனக்கு. நான் எடிட் பண்ணி தரேன், நீ ஒன்றும் வருத்தப்பட்டுக்காத. நீ எனக்கு அனுப்பி வை, நான் பார்த்துக்கிறேன். அப்படியா? நீ எனக்கு எடிட் பண்ணி தரியா? ஆமாடி, அதுக்கு தானே நான் ஃப்ரெண்டுன்னு இருக்கேன். சரி, இந்த உனக்கு உடனே வாட்ஸ்அப்ல அனுப்பி வைக்கிற வாய்ஸ் ரெக்கார்ட்ல எனக்கு எடிட் பண்ணி கொடுத்து. சரிடி, அனுப்பி வை. உங்க வீடியோஸ்ல நீங்க ஏன் உங்க ஃபேஸை காமிக்கல? அதுக்கான ரீசன் நாங்க தெரிஞ்சுக்கலாமா? திறமைக்கும் தன்னம்பிக்கைக்கும் முகம் தேவையில்லை. அதனால எந்த வீடியோஸ்லயும் என் முகத்தை காட்டல. சொல்லுங்க, உங்களை மாதிரி இருக்கவங்க நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்களை சுத்தி உள்ளவங்களே உங்களால முடியாதுன்னு சொன்னாலும் உடம்பே உங்களுக்கு ஒத்துழைக்கலனாலும் மனசுல தைரியம் இருந்தா போதும். நீங்க எதனாலும் சாதிக்கலாம். என்னாலும் முடியும்னா உங்களாலையும் முடியும்.